Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய பிரசன்னத்திலே கூடி வரவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் தேவன் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபைக்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God wholeheartedly for giving us grace to come to His presence and to meditate the word of God today. இந்த தியானத்தை உங்கள் வீடுகளிலிருந்து இன்டர்நெட் மூலமாக டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். I also greet everyone who are watching this service through internet or through TV channels from your house. லைவ் டிவி மூலமாக கர்நாடகா மற்றும் இதர மாநிலங்களில் ஒளிபரப்பப்படுகிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். I also greet everyone watching the service through live TV that is broadcast in Karnataka and also in other states of ஒவ்வொரு India. நாளும் இடைவிடாமல் இந்த நிகழ்ச்சியை லைவ் டிவியிலே அவர்கள் தன்னார்வமாக வந்து ஒளிபரப்புகிற அன்பான குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless the family of Live TV who voluntarily come forward to telecast this service. கர்த்தர் தாமே இந்த நாளிலேயும் நம்மோடு இடைபடுவாராக. May the Lord minister with us even today. ஜெபத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look at the face of the Lord with a prayer. வெண்மையாய் மாற்றிடும் இறைவாவும் இரத்தத்தால் கழுவிடும் இதயத்தை வெண்மையாய் மாற்றிடும் இறைவாவும் இரத்தத்தால் கழுவிடும் இதயத்தை அன்பால் நீரைத்திடும் இயேசுவே வந்தாழுமே இதயத்தை அன்பால் நீரைத்திடும் இயேசுவே வந்தாழுமே என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே உம் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன் என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே உம் திருவடி பணிந்து கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி உம்மையே ஜீவ பலியாக எங்களுக்காக உம்மையே அர்ப்பணித்த உம் அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, we remember the love that you have showed upon us by sacrificing your life as a living sacrifice for us, Lord. உம்முடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you, Lord, for sanctifying us by your word, Lord. இந்த நாளிலே காலையிலேயே எங்களோடு இடைபடும் அப்பா. Lord, this morning, Lord, you minister to us, Lord. உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவிலே தெளிவாய் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. Let your word be clearly spoken amidst us, Lord. கேட்கிற எங்களுக்கு விளங்க பண்ணும்படி அந்த வார்த்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். Bless that word that we may understand the word that we hear, Lord. நாங்கள் கேட்டு விளங்கிக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த வசனம் எங்களுக்குள்ளே ஒரு ஆழமான கிரியையை நடப்பிக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, let not only, Lord, hear and understand it, Lord, but Lord, we also commit ourselves that the word may work in our life. வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு தவனமுள்ள இருதயத்தை தாரும். Lord, give us a heart of obedience that we may obey to the word that we hear. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இன்றைக்கு நாம் 133வது தியானத்திற்குள்ளே கடந்து வர கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to enter 133rd devotion today. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்து நடத்துவார். The Lord who has helped us so far will also help us and lead us henceforth. இன்றைக்கு தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிக்கலாம். Let us continue our devotion today. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களை கவனியுங்கள். Let us read Proverbs chapter 5 verses 22 and 23.
துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். His own iniquities entrap the wicked man, and he is caught in the cords of his sin. He shall die for lack of instruction, and in the greatness of his folly he shall go astray. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. துன்மார்க்கனை அவனுடைய சொந்த அக்கிரமங்களே அவனை பிடித்து கொள்ளும். His own iniquities entrap the wicked man, தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். and he is caught in the cords of his own sin. இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு கண்ணியிலே பிடிக்கப்படாதிருங்கள். Today the title of our devotion is Do Not Be Entrapped. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க, பிடித்து கொள்ளும், கட்டப்படுவான். These two words that are mentioned here, entrap, caught. இந்த ரெண்டு காரியத்தையும் பொதுவாக பார்ப்பீங்களான்னா, பிடிக்கிறது அப்படின்றது ஒருவர் இன்னொருவருக்கு செய்கிற ஒரு காரியம். So this kind of entrapping, this word means that a person doing this to the other person. அதாவது ஒரு முயலை ஒருவன் கண்ணியிலே வலையிலே பிடிக்கிறான் என்று சொல்லலாம். A person try to trap a rabbit. இன்னொரு விதமாக சொன்னால் கட்டுகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புலியை அவங்க கட்டினார்கள் அப்படின்னு சொல்லலாம். When you say the word caught, it is like they catch a tiger and tie it. டை பண்றது, tying it. ஒரு மனிதனை இன்னொருவன் பிடிக்கிறான், ஒரு மனிதனை இன்னொருவன் கட்டுகிறான் என்று சொல்லலாம். You can say one person is entrapping the other person, he is catching hold of the other person. இதுதான் நம்ம பொதுவாக கேள்விப்படுறோம். This is what we generally hear. இன்னொருவர் மற்றொருவரை பிடிப்பது, கட்டுவது. One person is entrapping the other person, one type of person is catching the other person. அது ஒரு வழிதான். That is the one way. ஆனால் வேதத்தில் இன்னொரு வழியும் இருக்கான். ஒருவன் கட்டப்படுறதுக்கும் பிடிக்கப்படுறதுக்கு இன்னொரு வழி. But there's one more way that is mentioned in the Bible for a person to be entrapped and caught. அது என்ன தெரியுமா? What is that? அவனே தன்னை கட்டிக்கொள்ளுவான். He himself entraps him. அவனே தன்னை பிடித்து கொள்ளுவான். He catches himself. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. This is something surprising. ஒரு மனுஷன் தானே கட்டிக்கொள்ள முடியுமா? Can someone entrap himself? ஒருவன் தானே தன்னையே பிடித்து கொள்ள முடியுமா? Can a person catch himself? ஒருவன் தன் கையிலே பிடிபடுவானா? Can a person be caught in his own hand? வேதம் சொல்லுகிறது முடியும். The Bible says yes, it can. இது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். This is something we have to notice in our personal and spiritual life. அநேக வேளையில சிலர் நண்பர்களால, சிலர் வெளியிலிருந்து வருகிற சில போராட்டங்களால, உபத்திரவங்களால, பாவங்களால மற்றவர்களுடைய தூண்டுதலுக்கு இணங்கி பிடிக்கப்படுறாங்க, அகப்படுறாங்க, அல்லது சிக்கிக் கொள்றாங்க, கட்டப்படுறாங்க. Sometimes some people are entrapped or caught by complying to the struggles or the provocation of other people from outside, by their friends or other temptations from outside. ஆனால் வேதம் சொல்லுகிறது இப்படி மட்டும் ஒருத்தன் பிடிக்கப்படுறது இல்லையா, தன்னுடைய சொந்த அக்கிரமங்களால, தன்னுடைய பாவங்களால அவன் என்ன செய்யப்படலாம்னா கட்டப்படலாம். But the Bible says a person is not only entrapped or caught only in this mean, but he can be entrapped and caught by his own iniquities and sins. தனக்கே தானே குழிய வெட்டி கொள்ளலாம். A person can dig his own will. தனக்கு தானே தீங்கு செய்து கொள்ளலாம். A person can do evil to himself. இதுல நம்ம எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful in this. நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமா பார்த்தாலே ரெண்டு விதமா நாம மரணத்திற்குள்ளாகாதபடி நாம எச்சரிப்பா இருக்கணும். So even in this worldly thing, when you look at it, we should be very careful that we may not be sent to death. That we will not die by two means. முதல் வழி என்னன்னு கேட்டா, வேறு ஒருவன் நம்மை கொல்லாதபடி பார்த்துக்கொள்ளணும். So first is we should be very careful that no other person kills us. அதே வேளையில நாமே நம்மை கொன்று விடாதபடியும் கேர்ஃபுல்லா இருக்கணும். And at the same time we should be very careful that we may not self inflict ourselves. பாவம் கூட அதே போலதான். Sin is also similar. மற்றவர்கள் நம்மை பாவத்திற்கு உட்படுத்தாதபடி எச்சரிப்பா இருக்கணும். We should be careful that we may not be prone by other people's sin. நாமே நம்முடைய பாவத்தினால விழுங்கப்படாதபடிக்கும் எச்சரிப்பா இருக்கணும். And we should also be careful that we may not be devoured by our own sins. இதைதான் 119 சங்கீதம் 133 வசனத்துல வாசிக்கும் பொழுது, This is what we read in Psalm 119 verse 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும்
என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதேயும். Direct my steps by your word, and let no iniquity have dominion over me. என் மேல எதுவுமே ஆளுகை செஞ்சிடக்கூடாது. Nothing should have dominion over me. என் மேல அதிகாரம் செலுத்திடக்கூடாது. Nothing should show his dominion over me. நான் நினைக்கிறேன் நாம இந்த ஆளுகை செய்யப்படாம இருக்கிறதுக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful that nothing shall have dominion over us. ஆகவேதான் மத்தேயு 6:13 வாசிப்பீர்களானால், That's why if you read in Matthew 6:13, அங்கே 6:13 ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று அந்த பரமண்டல ஜெபத்துல ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொல்லி கொடுத்தார். Here when the Lord taught them the heavenly prayer, he taught them, and lead us not into temptation but deliver us from evil. ஆண்டவரே நாங்க சிக்கிட கூடாது. Lord, we should not be caught into temptation. நாங்க மாட்டிக்கொள்ள கூடாது. We should not be caught into அகப்பட கூடாது. We should not be caught in பிடிபட கூடாது. We should not be entrapped. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தினால் தன்னுடைய அக்கிரமத்தினால் தன்னுடைய தீங்கினால் அவனே பிடிபடாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? What is the way that a person may not be entrapped by his own iniquities, by his own sins and by his own evil works? இன்றைக்கு சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். I am going to share the word of God in short today. முதலாவது, First, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். Romans chapter 14 verse 21. மாமிசம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதை ஆகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். It is good not to eat meat or drink wine or do anything that causes your brother to stumble. உன் சகோதரன் இடறுகிறதாவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மை. It is good not to eat meat or drink wine or do anything that causes your brother to stumble or is offended or is made weak. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. It was really surprising. 3 வார்த்தை அங்க இருக்கு. There are 3 words here. உன் சகோதரன் இடறக்கூடாது. Your brother should not stumble. உன் சகோதரன் தவறக்கூடாது. Your brother should not be offended. மூன்றாவது, உன் சகோதரன் பலவீனப்படக்கூடாது. Your brother should not be made weak. இது மூன்றும் செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யனா, இவைகளில் ஒன்றையும் செய்யாமலே இரு. So in order to not cause these things, you are not supposed to do anything of these things. அதாவது இது அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முதல் படி என்னன்னா, the first word for A is abstinence or abstain from evil. எந்த பாவம் குற்றத்திலிருந்தும் நீ விலகி இரு அல்லது தவிர்த்து கொள் என்ற வார்த்தை முக்கியம். The first way or the first word is abstain from evil. தவிர்த்து கொள். Abstain. இங்க வாஸ்தவம் என்னை ஏன் தொட்டதுன்னு கேட்டா, நீ செய்கிற காரியம் உன் சகோதரனுக்கே இடரலை உண்டாக்குமானால் உனக்கு இடரலை உண்டாக்காதா? So here this word really touched me, because if what you do might stumble or offend your brother, will it not offend and stumble you? நீ செய்கிற காரியம் மற்றவனை பலவீனப்படுத்துகிறது என்றால் உன்னை ஒரு நாள் பலவீனப்படுத்தாதா? If your act is making someone weak, will it not make yourself weak someday? நீ செய்கிற ஒரு காரியம் உன் சகோதரனுக்கு இடறுகிறதற்கு தவறுகிறதற்கு அது ஏதுவா இருக்குமானால் உனக்கு ஒரு நாள் அது தவறுகிறதற்கோ இடறுகிறதுக்கோ ஏதுவா இருக்காதா? If your act causes your brother to stumble, will it not also stumble you one day? பாருங்க, ஒருவனுக்கு மற்றவனுக்கு விஷத்தை கொடுக்கிற அதே விஷம் இன்னொருவனை சாகடிக்கிறது போல உன்னையும் சாகடிக்க அது வலிமை உள்ளது. So like a poison, when you give to other person, when it has the power to kill that person, it has the same power to kill yourself. ஒரு குழியை வெட்டும் போது மற்றவன் எப்படி விழுவதற்கான ஆபத்து இருக்கிறதோ அதே போல நீயும் அதிலே விழுவதற்கான ஆபத்து இருக்கிறது. When you dig a pit, like how another person have the chances and the danger to fall into it, you have the same chance and danger to fall into it. அப்ப நீ இடராம இருக்கணும்னா, நீ விழாம இருக்கணும்னா, பலவீனப்படாம இருக்கணும்னா அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. So if in case you should not be stumbled or you should not be offended or you should not be made weak, then it is better you don't do it. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், 1 Thessalonians 5:22 says, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு போட்டிருக்கு. It says abstain from every form of evil. பொல்லாங்காய் தோன்றுகிற
எல்லாவற்றையும் விட்டு விலகிருங்க. Abstain from every form of evil. எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது. It was really surprising. அதாவது நம்ம சில பேர் வந்து செய்துட்டு அப்புறமா விலகிறது வேற, Some people after doing it and then abstaining from it is different. ஆனா வேதம் சொல்லுது நீ செய்யாமலே விலகிரு. But the Bible says abstain without doing it. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அதுனா வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க. So we have a proverb, prevention is better than cure. வருமுன் காப்போம். Prevention is better than cure. நம்ம வந்து பாடுபட்டு அப்புறமா பிரச்சனைக்குள்ளாகி வேதனைப்பட்டு அப்புறமா நம்ம சுகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா முதலாவது நம்ம தடுத்து விடுவோமானால், அதை தவிர்த்து விடுவோமானால் நமக்கு பெரிய நன்மை உண்டாயிடும். Before we get affected and before we go into the pain and sickness and then get cured, but before we prevent, before that's happening, it is always better for us. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சீசனில் எல்லார் முகத்திலேயும் ஒரு மாஸ்க் இருக்கு. So in this corona season we have a mask on everyone's face. இது ஏன் போடுறாங்க? Why do they wear it? ஏன்னா வந்த பிறகு நம்ம மருத்துவம் செய்கிறத விட வராம தடுக்கிறதே ரொம்ப நல்லது. It is better to prevent than to cure it after we are affected by it. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. Therefore you be careful about it. உங்களுக்கு இன்னும் தொற்று வரல. You are not yet being infected by it. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. But before that you sanitize yourself. அடிக்கடி கையை கழுவுங்க. You have to wash your hands frequently. சொல்லலாம் நான் எங்கேயுமே போல எதுவும் தொடல, நான் கை யாருக்குமே கொடுக்கல. You can say I don't go anywhere, I don't touch anything, I don't shake hands with anybody. நான் இது கை கழுவணும். Why should I wash my hands? சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, எப்பா வந்த பிறகு வேதனைப்படுறதை விட வருவதற்கு முன்பதாகவே நீ தவிர்த்து விடுவது பெரிய பிரச்சனைகள்லேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துடும். The moral that is said is prevention is always better than cure because that will safeguard you from all the dangers. தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள் கூட செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதோட போராடிக்கிட்டு அதனுடைய பக்க விளைவுகள், அதிலிருந்து வருகிற குற்ற உணர்வுகள், இது எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் அதை செய்யாமல் தடுத்து விடுவதே, தவிர்த்து விடுவதே நல்லது. So even in case of sin, after committing a mistake, sin or doing wicked things and then having a feeling of consequences and guilty conscience, it is always better you don't do it and abstain from it without doing it. நம்முடைய ஆண்டவர் எந்த பாவத்தையும் மன்னிக்கவும் எவ்வளவு கொடூரமான அக்கிரமத்தை நம்ம விட்டு நீக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். Our God is powerful and able to forgive us any sins and remove and cleanse us from all any kind of iniquities. நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அதை கழுவி விடுவாராம், வெண்மையாக்கிடுவாராம் பனியை போல. Our God can cleanse our sins even it is red as scarlet and he can make it white as dew. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவ்வளவு வல்லமை அவர்கிட்ட இருக்கு. He has so much of power. ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் இருக்கு பாருங்க, அதை தவிர்க்க வேண்டுமானா பாவத்தையே செய்யாம தவிர்த்துறது நல்லது. But if you want to avoid the consequences of those sins, it is always better if you abstain from that sin without doing it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சில வேளையில சில குற்றங்கள் வந்து கழுவப்படலாம், பாவங்கள் வந்து மன்னிக்கப்படலாம், அது ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகள் அது விட்டு போன சில வடுவை நம்மால் எடுக்கவே முடியாது. But sometimes certain mistakes can be cleansed, certain sins can be forgiven, but the scars they leave behind cannot be cleaned or cleansed at all. அந்த வடுவை வந்து நீக்க முடியாது. You cannot remove those scars. ஒரு முறை நாங்கள் ஆஸ்திரேலியாவில் என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் அங்கே இருக்கிறாரு, அங்கே நாங்கள் ஒரு முறை போயிருந்தோம். My wife's brother is staying in Australia, so once we have been to Australia there. ஒரு முறை அவருடைய மனைவி ஒரு முறை எங்களை வெளியே ஷாப்பிங் கூட்டு போனாங்க. Once his wife took us for a shopping. அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் அவங்க காருக்கு பெட்ரோல் போட்டாங்க. So after finishing shopping, we went to a fuel station and she was filling the fuel for a car. அப்போ அங்கே அந்த ஊர்லலாம் அவங்களே பெட்ரோல் பங்க்ல போய் அவங்களே பெட்ரோல் நிரப்பிக்கணும். So in those places they have to fill the fuel by themselves. வேற யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. No one will come and help them. நம்மளே பெட்ரோல் போட்டுக்கணும். We have to fill the petrol. பெட்ரோல் போட்டுட்டு உள்ள போய் வந்து அந்த பேமெண்ட்டை கட்டிட்டு வரணும். So after filling the tank you have to go in, make the payment and return back. அதே போல இவங்க பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு உள்ள போய் பேமெண்ட் பண்ண போனாங்க, நாங்களாம் காருக்குள்ள உட்காந்துருக்கோம். So similarly she also filled the tank and then she went for making the payment. We were sitting in the car. உட்கார்ந்துருக்கும் போது உள்ள திடீர்னு ஒரு பெரிய சத்தம், பின்னால வந்து ஏதோ ஒரு வண்டி இடிச்ச மாதிரி. So suddenly we heard a sound that there was a vehicle which came and hit us from back. தடபடான்னு நான் இறங்கி என்னன்னு பார்த்தா இன்னொரு பெரிய காரை ஒரு வயசான பாட்டி அம்மா ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் பெட்ரோல் நிரப்பிட்டு கிளம்பும்போது அந்த மாதிரி சரியாக கவனிக்காம
நாங்கள் உட்காந்துருந்த வண்டியினுடைய பம்பரில் கொண்டு ஒரு இடி இடிச்சிட்டாங்க. So when we got down and saw, we saw a big car behind where an old lady was driving that. She also came, she filled her tank, and she did not notice when she started the car, she hit the bumper of her car. நான் போய் பின்னாடி போய் பார்த்தா எங்கள் வண்டியில் எந்த டென்ட்டுமே இல்லை ஆண்டவர் கிருபையில். So when I went back and saw that by the grace of God there was no dent in our car. சத்தம் பெரிய சத்தமாக இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே ஒரு சின்ன வடு கூட இல்லை, இடித்த மாதிரியே தெரியல. Though the sound was so big, but there was not even a scar of hitting. வேடிக்கை என்னன்னா, அந்த அம்மா இடிச்சிட்டு நின்றுருக்கலாம், அந்த அம்மா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. The fun is there, she would have stopped there, but she took the car in a reverse way and she took the car and went away. நாங்கள் வெயிட் பண்ணோம். என்னுடைய மனைவியின் சகோதரன் மனைவி வந்தாங்க. So we were waiting and wife of my wife's brother came there. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். I told her, see, someone hit our car and they went away. ஒரே அதிர்ச்சி அவங்களுக்கு. She was shocked. அப்போ ஏதாவது ஆச்சான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லை, வெளியே வாங்கன்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே பார்த்தோம். வண்டியில் ஒரு அடி, ஒரு சின்ன டென்ட் கூட இல்லை. So she asked, did anything happen? We both went back and we saw the car. There was not even a single dent in there. ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. But she did not leave it. நேராக திருப்பி அந்த பில்லிங் ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்க. She went straight to billing office again. நீங்கள் என்கிட்ட கேட்டாங்க, அந்த வண்டி நம்பர் எதாவது நோட் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. She asked me whether I have noted any vehicle number. நான் சொன்னேன், எதுவும் டேமேஜ் இல்லைன்னு நான் விட்டுட்டேன், அது போயிடுச்சு வண்டின்னு. So I said I did not notice because we did not have any damage. நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த சிசிடிவி கேமராவில் உள்ள அந்த காட்சியை பதிவு பண்ணி அந்த நம்பரை நோட் பண்ணிட்டாங்க. So she went directly into the office. She saw that CCTV footage and she noted that number. அவங்க சொன்னாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். She said, I will complain it. நான் சொன்னேன், விட்டுருங்க, அது வயசான பாட்டி அம்மா, அது என்ன ஒன்றுமே வண்டிக்கு ஒன்றுமே ஆகலைல்ல, விட்டுருங்க அப்படின்னு. I said, leave her because nothing damage happened to her vehicle, so you can leave her. She's old lady. அப்போ அவங்க சொன்னாங்க, But she said, வெளியில் ஒன்றும் டேமேஜ் ஆகலை, there is no damage outwardly. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வண்டியில் எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியும். But you can notice the after effects in the vehicle after 2 months. அது பின்விளைவு கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். You can see that after effects after some time. பாவம் கூட அது மாதிரி தான். Sin is also similar. சில வேளையில் சில குற்றங்களை செய்துட்டு கூட, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு கேட்கும்போது அவர் முழுவதுமாக கழுவி சுத்திகரிச்சிருவாரு, நமக்கு பாவத்தை நினைக்காம போயிடுவாரு. Sometimes when we commit a sin and when we ask forgiveness from the Lord will forgive us and cleanse us from all our sins and he will never again remember it. நம்ம மேல அதை திருப்பி ஆக்கினை தீர்ப்பை செலுத்த மாட்டாரு. He will not give that punishment upon us. ஆனா அது விட்டு போற பின்விளைவு இருக்கு பாருங்க, அது நீண்ட நாள் கழிச்சு தெரியும். But the consequence of the after effects of the sin will be seen or noticed after many days. அது உண்டாக்குகிற வருத்தங்கள் ரொம்ப வேதனையானது. The consequences or the effects that it brings forth is really painful. எபேசியர் 4 அதிகாரம் 26 முதல் 27 வாசிப்பீர்களானால், Ephesians chapter 4 verses 26 and 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath, nor give place to the devil. இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. Do not give place to the devil. கோபம் கொண்டா கூட பாவம் செஞ்சிடாதீங்க. Even if you are angry but do not sin, நீங்க அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. don't give place to the devil. ஏன்னா இடம் கொடுத்தீங்கன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். It's because if you give place, he will not remain silent. நம்முடைய அக்கிரமங்களில், நம்முடைய பாவங்களில் நாம் பிடிக்கப்படாமல் கட்டப்படாமல் இருக்க முதலாவது காரியம் அப்ஸ்டெயின் ஃப்ரம் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் ஈவில். எல்லா விதமாக தவறாய் தோன்றுகிற, பாவமாய் தெரிகிற எல்லாவற்றிலிருந்தும் உங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. The first way that we may not be entrapped in our iniquities and sin is abstain from every form of evil. சில தடவை இயேசு சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையா தெரியலாம். Sometimes the words that are uttered by Jesus might be harsh. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களை வாசித்து பாருங்க. If you read Mark chapter 9 verses 43 to 48, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. If your hand causes you to sin, cut it off. 45 வசனம். Verse 45. உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. If your foot causes you to sin, cut it off. 47 வசனம். Verse 47. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. And if your eye causes you to sin, pluck it out. என்னங்க இது? What is this? கை இடறல் உண்டாக்குனா அதை தரித்து போடு, கால் இடறல் உண்டாக்குனா தரித்து போடு, கண்ணு இடறல் உண்டாக்குனா நீ அதை பிடுங்கி போடு. இது என்ன உபதேசம் இது? What a kind of doctrine is this? If your hand causes you to sin, cut it off. If your foot causes you to sin, cut it off. If your eye causes you to sin, pluck it out.
இது ரொம்ப ஹார்ஷா இருக்குல்ல. This is a harsh doctrine, right? ஆனா ஆண்டவர் ஏன் அதை சொன்னார் தெரியுமா? But why did the Lord say this? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. He gives an explanation. ஏன் உன் கை கால்லாம் நீ இடர்ல உண்டாக்கினா தரித்து போடு, கண்ணு வந்து இடர்ல உண்டாக்கினா பிடுங்கி போடு அப்படின்னா, Why you supposed to cut off your hand and foot if it causes you to sin, and pluck off your eyes if it causes you to sin? நீ 2 கண் உடையவனாக, நீ அல்லது 2 கை உடையவனாக, நீ 2 கால் உடையவனாக, நீ அவியாத அக்கினி நரகத்துல போய் நீ கஷ்டப்படுறத பார்க்கலாம், ஊனனாக, நீ வந்து காலற்றவனாக, நீ கண்ணற்றவனாக, நீ வந்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது உனக்கு நல்லது. It is better for you to enter into life maimed as a lame or with one eye than having 2 hands or 2 legs and having 2 eyes to go to hell into the fire that can never be quenched. என்ன அவர் சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, What is he about to say here? அவங்க சொல்ற வார்த்தைகளை பாருங்க. Look at the words that he says. நீ ஊனமா, நீ சப்பானியா, நீ குருடனா இந்த உலகத்துல வாழ்ந்தா கூட பரவாயில்ல, அந்த கண்ணால கையால அந்த காலால தவறு செய்வதை தவிர்த்து விடு. So you abstain or stop doing sin using that hand or foot or eye, or it is better for you to live as a maimed or a lame or with one eye in this world. அப்ஸ்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். Abstinence is very important. தவிர்த்து விடு. Abstinence. தவிர்த்து விடு. Abstain. சில பேர் வாலிப பிள்ளைங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா அம்மாலாம் நான் தப்பா செய்யல, எல்லாம் தப்பு செஞ்சுட்டு தானே வந்திருக்காங்க. Even certain young people say, see, even our parents also committed sins, right? எங்களையும் ஃப்ரீயா விடுங்க. So let us be free. நாங்க செஞ்சு பார்த்துட்டு வரோம், என்னதான் இருக்குன்னு பார்க்குறோம். We will also try that sin and then return back. நாங்க வந்து அப்படியே அதுல இருக்க போறது இல்ல. We are not going to linger or stay in that sin. அவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. They have done it. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்களை வந்து இப்பமே பிடிச்சி இந்த படி பிடிக்கிறீங்களே. You don't say anything for them, but you just make us you say us so ஏன் many எங்களை things. வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? Why do you restrict us so much? ஏன்னா அந்த பாவத்தை செஞ்சவங்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும். It's because if we ask people who committed that sin, they will say, நான் இன்னைக்கு மனம் திரும்பிட்டேன், today I have repented, என் வாழ்க்கையை திருந்திட்டேன், I have changed my நான் life, பழைய வாழ்க்கை இப்ப வாழ்றது இல்ல, I'm not living my old life அதுல now, இருந்து விடுதலை ஆயிட்டேன். I have been delivered from it. ஆனா அதுல பட்டவங்க சொல்லுவாங்க, But people who are affected by it, பின் விளைவுகள், அதனுடைய வேதனைகள், அதனுடைய மனத்தாங்கல்கள், அதிலிருந்து வருகிற குற்ற உணர்வுகள் என் வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும். and only they will say, see, the consequences, the after effects, the guilty feeling that I get out of that, only I know that pain. நாம் பட்ட வேதனை நீ படக்கூடாது. So you should not have that pain which I've experienced. அதனால அந்த பக்கமே போயிடாத. That's why don't go near that side. அதை செஞ்சு கூட ட்ரை கூட பண்ணி பாத்துறாத. Don't even try to do it. ஏன்னா அது அவ்வளோ பெரிய பின் விளைவை விட்டுரும். Because that will leave a great consequence. நான் சொல்லுவேன், பாவமும் அக்கிரமும் நம்மை கட்டாமல் நம்மை பிடிக்காமல் இருக்க முதலாவது வந்து பாவத்தினுடைய அக்கிரமத்தினுடைய எந்த ஒரு செய்கையையும் நாம் ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவது நல்லது. The first way that we may not be entrapped by our own iniquities and caught in our own sin is abstain from every form of evil, even in initial stages. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, Second, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்ம பிடிபடாம நாம இருக்க வேண்டுமானா தவிர்த்து விடுங்கன்னு முதலாவது சொன்னேன். தவிர்ப்பு ரொம்ப முக்கியம். அப்ஸ்டெயின் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன். so first I told you we have to abstain from evil that we not be entrapped in our own iniquities and sins. ரெண்டாவது, வேதம் இந்த நம்ம தப்பித்துக்கொள்ள நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கிற ரெண்டாவது ஆலோசனை 1 பேதுரு 5:8-9. Number 2, 1 Peter chapter 5 verses 8 and 9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Be sober minded, be watchful. Your adversary the devil prowls around like a roaring lion, seeking someone to devour. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. Resist him firm in your faith, knowing that the same kinds of suffering are being experienced by your brotherhood throughout the world. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்முடைய பாவங்கள்ல நம்முடைய அக்கிரமங்கள்ல சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தவிர்த்து விடுங்கள் என்று மாத்திரம் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது, எச்சரிப்பாயிருங்கள். The second word is we should be beware that we not be entrapped in our own sins and iniquities. எச்சரிப்பாருங்க. Beware. இன்னொரு விதமா சொன்னா
தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. In other words, be sober minded. அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இருக்காதீங்க. Don't say that I don't know anything. புறாக்களை போல கபடற்றவங்களா இருங்க. Be innocent like doves. ஆனால் சர்ப்பங்களை போல ரொம்ப வினா உள்ளவங்களா இருங்க. But also be Wise as serpents. wise as serpents. சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருங்க. Be wise as serpents. உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளை குறித்து எச்சரிப்பாருங்க. You be careful about the dangers that you're going to encounter. விழித்திருங்க. You be vigilant. ஜாக்கிரதையா இருங்க. You be watchful. நீங்கள் கவலையினமாக, நீங்கள் அசட்டையாக மட்டும் இருந்துடாதீங்க. Don't be careless or don't be so negligent. பாருங்க, பெரிய தவறுகள் அல்லது குற்றங்கள் பாவத்துல விழுற நிறைய பேர் இந்த தவறுகளில் விழுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கேர்லெஸ்னஸ், கவனம் இல்லாமல் இருக்கிறது. One of the important reason why people fall into big sins and iniquities is that their carelessness. அதாவது உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா கூட பெரிய தவறுகள், பெரிய விபத்துகள், ஆபத்துகளில் சிக்கிறவங்க எந்த நேரத்தில் அப்படி சிக்கிறாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது தான். Even in this world, when you see people who get caught into many big accidents, they also get caught only when they are very careless. அதாவது நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க ஒரு நாள் தங்கள் போட வேண்டிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போடாமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. One of the reason why our former Prime Minister Indira Gandhi was shot dead, it's because she was careless one day that she did not wear a bulletproof jacket. என்னன்னா அந்த மாதிரி என்ன நினச்சாங்கன்னா, என் வீட்டிலேருந்து வில்ல நான் ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து போகிறேன், எல்லாம் ஒரே கேம்பஸ்குள்ளே தானே இருக்குது, இங்கே யார் தீங்கு செய்ய போகிறான்னு அந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. So she was very careless, thinking who will harm me because I'm going to be going in the same campus from my house to my office. அந்த கேர்லெஸ் மொமெண்ட் ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்க வாழ்க்கையில பெரிய ஆபத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்துருச்சு. That one moment of carelessness brought a great danger in her life. வாகனம் ஓட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆபத்துகளில் சிக்கிறதுக்கு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேர்லெஸ்னஸ். Also people who drive vehicles, the very reason why they get caught into accidents is their carelessness. எனக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, Nothing will happen to me. எனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு, I have so much of experience. ரோடு இவ்வளவு அகலமா இருக்கு, The road is so wide. என் வாகனம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, My vehicle is in good condition. எல்லாம் ஒன்றும் ஆகாது. Nothing will happen to me. அப்படி ஒரு நிமிடம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பாருங்க, They remain careless for a moment, right? அவ்வளோதான், அவங்க லைஃப் அதுல பெரிய ஆபத்துல வந்துடுது. So that ends in a great danger. சில வருஷங்களுக்கு முன்பாக உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ரஷ்யாவில். So some years ago, this is a true incident that happened in Russia. ஒரு விமானம், பயணிகளுடைய விமானம், ஒரு ஜெட் விமானத்தை 2 விமானிகள் அவங்க பறந்து கொண்டிருந்தாங்க. So 2 pilots were flying the flight, a jet flight. உள்ளே நூற்றுக்கணக்கான பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. There were hundreds of passengers in that flight. அன்றைக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த விமானி ஒருவருடைய 2 பிள்ளைகள் அந்த விமானத்தில் அவங்க ஒரு எக்ஸ்கர்ஷனுக்காக அவங்க கூடவே வர்றாங்க. So the special moment there was the 2 children of a pilot were also present for an excursion in that same flight. அந்த விமானத்தில் விமானம் 40,000 அடியில் பறந்து கொண்டிருக்கும் போது, so when this flight was flying at an altitude of 40,000 kilometer height, அந்த விமானி அந்த பிள்ளைகளோடு அந்த விமானி என்ன பண்ணாராம், தம் பிள்ளைகளை உள்ள அந்த காக்பிட்குள்ள வர சொன்னாராம். So the pilot who brought his children, he called them to come into the cockpit. விமானம் பறந்துட்டு இருக்குது, The flight is flying now. அந்த விமானத்தை ஆட்டோ பைலட்னு ஒரு இது இருக்கும், அந்த செட்டிங்ல அவர் போட்டாரு. So he put that flight in an autopilot mode. ஆட்டோ பைலட்ல போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக விமானம் யாருமே எதுவுமே செய்யாமல் அது பாட்டுக்கு பறந்துட்டு இருக்கும். So if it is put on an autopilot mode, so if no person is needed to operate it, it will go on its own. இந்த ஆட்டோ பைலட்ல போட்டு விமானி அந்த சீட்லேருந்து எழுப்பி கூட வெளியே போயிடலாம், விமானத்தை யாரும் ஓட்ட வேண்டியதில்லை, அது பாட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கும். This pilot can put the flight on autopilot mode and he can even leave his seat and go out because nothing will happen to the flight. இவர் என்ன பண்ணாரு, ஆட்டோ பைலட்டில் போட்டு தான் பிள்ளைகளை பார்த்து கேட்டாரு, இந்த சீட்டில் உட்கார உங்களுக்கு இஷ்டமான்னு கேட்டாரு. So he asked his children, after putting that in autopilot, do you wish to sit in the seat? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரே சந்தோஷம். That children were very happy. சின்ன பிள்ளைங்க, They were very small children. அவர் உடனே அந்த சீட்டை விட்டு எழுப்பி அந்த பிள்ளைகளை அதில் உட்கார வச்சாரு. So he got on his seat and he made his children to sit on that seat. அந்த வண்டியை, அந்த விமானத்தை ஓட்டுற அந்த ஜாய்ஸ்டிக் அவர் பிடிக்க சொன்னார், எப்படி இருக்கு பிடிச்சு பாருங்க அப்படின்னு. So he asked them to hold on to the joystick with which they operate that flight. அப்போ விமானம் பறந்துட்டு இருக்குமோ அந்த பையன் அந்த ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சான்.
So the child was holding on that joystick. அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். அவனுக்கு He was really excited. அவ்வளோ பெரிய விமானத்தை நிஜமாவே நான் தான் பறக்க வைக்கிறேனா அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு எக்ஸைட்மெண்ட். So he was so excited that he is the one operating the big flight, going with so many passengers. இந்த தகப்பன் வந்து அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற போது இவருக்கு தெரியாம இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அது எனக்கு சரியான தெரியல, அந்த கண்ட்ரோலை அதை வந்து லைட்டாக அப்படி திருப்பிட்டான். So as this pilot was speaking with someone else, this boy did not unnoticed, he just turned the wheel. அவன் அதில் ஒரு செட்டிங் இருக்கான். அந்த ஆட்டோ பைலட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த வீலை வந்து திருப்பினீங்கன்னா ஆட்டோ பைலட் கேன்சல் ஆகிடுமா. So there's a setting where when the flight is on autopilot mode, if you just turn that wheel, that autopilot mode will get cancelled. இது இந்த அப்பாவும் கவனிக்கல, பிள்ளையும் கவனிக்கல. This father and both the child also did not notice that. ஒரு சில நிமிஷங்கள் கழித்து பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடித்தாங்க. After a fraction of seconds, they found out what is the problem now. ஆனால் அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விமானம் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டை இழந்தது. But before they could find it out, they lost control of the entire flight. அந்த விமானம் கீழே விழுந்து மோதி நூற்றுக்கணக்கான பேர் மரித்து போனார்கள். That flight fell down and hundreds of passengers died there. ஒருவர் கூட தப்பிக்கல. Not even a single person spared. எதனால தெரியுமா? You know why? அந்த விமானத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. It's because there's no problem in the flight. விமானிட்டி எந்த பிரச்சனை கிடையாது. And there is no problem with the passenger. ஆனா ஒரு சின்ன கவனஈனம். Just small carelessness. சின்ன கவனஈனம். Just a carelessness. நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இந்த விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். We should be very watchful in our life. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படி நம்ம விட்டுற முடியாது. We should not say that this will not do anything to me. இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ், இதெல்லாம் சாதாரண காரியம் விட்டுற கூடாது. Don't take anything as simple things. சில வேளையில இந்த சின்ன காரியங்கள் தான் பெரிய ஆபத்தை கொண்டு வந்துரும். Many times these simple things will bring great danger. நமக்கு ஒண்ணு தெரியணும், இந்த சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில இடரலோ நம்மை வந்து பாவத்திற்குள் இழுக்கிறதா இருந்தா யார் சொல்றதுக்கு முன்னாலேயும் முதலாவது பரிசுத்தாவே நம்மகிட்ட பேசுவாரு. So we have to be very careful because when it is a small thing, before it can offend you or stumble you, it is the Holy Spirit who speaks first with us before anyone can speak about it. நம்ம கோபத்தை பத்தி ரொம்ப பெருசா நினைக்க மாட்டோம். We may not take this anger as a big deal. நம்ம கசப்பை பெருசா நினைக்க மாட்டோம். We will not consider bitter to be a bigger one. ஆனா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியமா இருந்தாலும் ஆவியானவருக்கு தெரியும் இது எங்க கொண்டு போய் நம்மள முடிக்கும்னு அவருக்கு தெரியும். Though it is not visible to our eyes, but the Holy Spirit knows where it will end in our life. அவர் நமக்கு உணர்த்தும் போது இதெல்லாம் சாதாரண காரியம் அசட்டை பண்ணக்கூடாது. When the Holy Spirit convicts us, we should not neglect it, saying that is a simple thing. நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இராதபடி அசட்டை பண்ணுவோமானால் அந்த சிறிய பிழை, அந்த சிறிய கரை, அந்த சிறிய காரியங்கள் கூட நம்மளை பிடித்து நம்ம மேல ஆக்கிரமிப்பு செய்ய அதுக்கு வல்லமை இருக்கு. So when we consider them as small, those careless, when we show carelessness and when we neglect those simple things, even those simple things have power to have dominion over us. அந்த விமானத்தை அந்த ஓட்டல்ல அந்த பையன் வெறுமனே சும்மா ஒரு few inches தான் திருப்பினான். ஆனா அது பெரிய மாற்றங்களை அந்த விமானத்திலே உண்டாக்கினது போல சில சிறிய தவறுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை கொண்டு வர வலிமை உள்ளது. That small boy did not operate the flight. He just made a small turn or small operations in that, and which actually ended in a great danger. Similarly, simple things in our life can also bring great dangers in our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது எதில நாம எச்சரிப்பா இருக்கணும், நம்முடைய பாவத்தில் அக்கிரமத்தில் நாம் அகப்படாமல் சிக்காமல் இருக்கிறதற்கு முதலாவது பாவத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். First, abstain yourself from every form of evil, that you may not be entrapped in your own sin and iniquities. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நீங்கள் பாவத்தில் நம்முடைய அக்கிரமத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க, அல்லது தெளிவா இருங்க, நீங்கள் ஞானமா இருங்க. Second, I would tell you, you have to be very careful, beware, be careful and watchful. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது நம்முடைய அக்கிரமங்கள்ல சிக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம், the third and important thing, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. Romans chapter 12 and verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். Do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind, that by testing you may discern what is the will of God, what is good and acceptable and perfect. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து போகாதீங்க, அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. So do not be conformed to this world. ஒத்து போயிடாதீங்க. Do not be conformed. இது எல்லாரும் செய்றாங்க,
இதில் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. So don't be very careless saying that everyone is doing this and this will not bring a great change in me. நீங்கள் யார் பட்சத்தில் நிற்கிறீங்கன்றத அடிக்கடி நம்ம செக் பண்ணணும். We have to check very often on whose side are we standing. இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒரு வேஷத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். This world might be changing each and every day in one form or the other. நேற்றைக்கு இதே குற்றம், இதே பாவம், இதே தவறு வந்து நேற்றைக்கு எல்லாருக்கும் நடுக்கத்தை கொடுத்தது. இன்றைக்கு அதே சமுதாயம் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, அங்கீகரிக்கிறது. So yesterday the same sin, the same crime was really a scary one to the entire society, but today they accept it and they acknowledge this crime to be nothing in them. பாருங்க, what was appalling yesterday has become accepted today. What was so appalling, இதெல்லாம் அப்பா என்ன பெரிய அக்கிரமம்னு சொல்லி பேசப்பட்ட காரியம் இன்றைக்கு அங்கீகாரம் பெறுகிறது. ஜனங்க அங்கீகரிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. Today people accept it and they say it is a part of life. இதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்கிறாங்க. They say there is nothing wrong in this. இந்த உலகத்தின் வேஷம் அப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும். That is how the worldly things will change. வேதம் சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரித்திராதப்பா. But the Bible says do not be conformed to this world. ஆனால் நீ தேவனுடைய நன்மையின் பிரியமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உன்னுடைய மனம் புதிதாகிக் கொண்டே இருக்க பார்த்துக்கோ. But be transformed with the renewal of your mind, that by testing you may discern what is the will of God, what is good and acceptable and perfect. நல்லா கவனிங்க. Listen carefully. நம்முடைய அக்கிரமங்கள்ல நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு நம்முடைய மனம் வந்து அடிக்கடி புதிதாகி கொண்டே இருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கணும். We should have an experience of renewal of our mind very often, that we not be entrapped in our own iniquities and sins. Some of the words I will use is realigning, recalibration என்று சொல்லுவேன். சில வேளையில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், சில கருவிகள் இருக்கும், அது வந்து காலப்போக்கில் என்ன ஆகிடும்னா அதில் கேலிப்ரேஷன், அதனுடைய உத்தமம் சொல்லலாம், அதோடைய உத்தமம் வந்து கொஞ்சம் விலகிறோம் அப்படியே. There might be certain equipments which may change in their calibration as days goes by. அது அதிகமாக பயன்பட சில தடவை அதில் வர்ற மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியாது. As you use it more and more, you cannot notice the changes that happen in its calibration. உதாரணமாக கார் வைத்திருக்கவங்களுக்கு தெரியும். For example, people who have car will know this. அதில் மெயின்டெனன்ஸ் தான் ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் வந்து வீல் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் சில பேர் இந்த டயர் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வெளியே எழுதியிருப்பாங்க, வீல் அலைன்மெண்ட்னு போட்டிருப்பாங்க. So important maintenance of the maintaining car is wheel alignment. இந்த வீல் அலைன்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து ஓட இந்த 4 வீலும் இருக்கு பாருங்க, இது ஸ்லைட்டாக வந்து என்ன பண்ணலாம்னா சில டிகிரிஸ் 0.5 டிகிரி கூட லைட்டாக அந்த டயர் அந்த வீல் வந்து கொஞ்சம் அதோடைய அலைன்மெண்ட்லேருந்து வெளியே போயிருக்கும். So as we use this car more and more, sometimes these wheels will get aligned in maybe 0.5 degrees also, aligned from its actual or original place. கண்ணுக்கு பார்த்தா அது தெரியாது. It may not be noticed by your eyes. சாதாரண கார் மாதிரி தான் இருக்கும். It will appear to be an ordinary car. அது சிறந்த கார் மாதிரி தெரியும். It may appear as a best car. ஆனால் அந்த அலைன்மெண்ட் போயிடும். But the alignment will change. அதை போய் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணி அலைன் பண்ணுவாங்க. They will go test it and align it again. அது விளைவு என்னன்னா அந்த டயர்கள் நீண்ட நாள் உழைக்கும், அந்த கார் பழுதில்லாமல் பயமில்லாமல் பயணம் செய்யலாம். As a result, you can use the tires for many days and years, and also you can use that car without any fear. சில வேளையில் நாம் தேவனுக்கு முன்பாக நன்மை என்ன, பிரியம் என்னன்னு, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னு பகுத்தறிவதற்கு இந்த அலைன்மெண்ட்டை அடிக்கடி பண்ணணும். Sometimes we have to realign our life to find out and understand which is good, acceptable and perfect will of God. நல்லா கவனிங்க. நீங்க வெறும் உலகத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருப்போமானா நாம நிறைய வேளை நமக்கே தெரியாம அப்படியே உலகம் பக்கம் அப்படியே லைட்டா சாஞ்சிருவோம். If you just look at the world and lead your spiritual life, sometimes unnoticed we ourselves will move on or get realigned to this worldly things. உலகத்தின் பின்பாகவே போயிடும். We will go behind this world. ஆனா பைபிள் வந்து நம்மள உலகத்தின் பின்னாடி போக சொல்லல, விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீங்க போகணும். But the Bible doesn't call us to go behind this world, but it calls us to go behind Jesus, who is the author and finisher of faith. நம்முடைய இயேசு யார்? Who is Jesus? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today and forever. நம்முடைய பிதாவாகிய தேவன் யார்? Who is our Father?
வேதம் சொல்லுகிறது அவர்கிட்ட வேற்றுமையின் நிழலே இல்லை என்று வாசிக்கிறோம். The Bible says there is no shadow of variation in him. அவர் எப்பொழுதும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார். He is always perfect. நாம இந்த உலகத்துக்கு பின்பாக அப்படியே உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது அடிக்கடி நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா தேவனுக்கு நன்மையானது என்ன. As we live in this world, we have to very often check what is good for God. தேவனுக்கு பிரியமானது என்ன. What is acceptable by God. தேவனுக்கு பரிபூரண சித்தம் என்ன. What is the perfect will of God. இதை நாம அறிந்து நம்ம அதிலேயே ஃபோக்கஸ்டா இருக்கும்போது சில வேளை நமக்கு தெரியும் ஐயோ இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா உலகத்துக்கு பிரியமாயிடுச்சு. So when we test it and know it and learn it, then we will know this is not pleasing to God. சில வேளையில பாருங்க இந்த மாதிரி நம்மளை வந்து பாவங்கள் அக்கிரமங்களை சிக்க பண்றதுக்கு சில ஆசைகள் கூட போதும். Sometimes just a desire is enough for us to get entrapped in those sins and wickedness. 1 தீமோத்தேயு 6:9 வாசிக்கும்போது If you read 1 Timothy 6:9, ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் அல்லது ஆசைப்படுறவங்கன்ற வார்த்தை இருக்கு. it says those who desire to be rich. அவங்க எதுல விழுவாங்கன்னா சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகள்ல விழுகிறாங்க. It says they fall into temptation, into a snare, into many senseless and harmful desires that plunge people into ruin and destruction. எப்படி? How? சோதனை, கண்ணி, அழிக்கக்கூடிய இச்சை. Temptation, snare and senseless and harmful desires. ஆனா ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? But how was the beginning? ஆரம்பம் இச்சை இல்ல. Beginning was not temptation. ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா சின்ன ஆசை. It was just a desire. பண ஆசை. It's a desire of ஆசைப்படுறதெல்லாம் தப்பா? Is that wrong to have a desire? இப்படிதான் ஆரம்பத்துல இருக்கும். It will start like அதுல எந்த தீங்குமே இல்லாதது போல தெரியும். It appears as if there is no wrong in that. இதுல வந்து எந்த தவறும் கிடையாது. There is no wrong in that. இதெல்லாம் அனுமதிக்கலாம். You can permit it. இதெல்லாம் செய்யலாம். You can do it. இதுல என்ன தவறு இருக்கு? What's wrong in this? இப்படி எல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சா வாழவே முடியாது. If you find fault like this, you cannot live in this world. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிரியத்தையும் விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தையும் விட்டுட்டு தேவனுடைய நன்மையும் விட்டுட்டு உலகத்திற்கு பின்பாக அந்த வேஷத்துக்கு பின்பாக நம்ம போயிடுவோம். Slowly you will conform to this world and then you will live what is the perfect will of God, what is good and acceptable by God, and go behind this world. ஆகவே தான் கலாத்தியர் 5:16 சொல்கிறது. That's why Galatians 5:16 says, நீங்கள் ஆவியின்படி நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். It says, I say walk by the spirit and you will not gratify the desires of the flesh. மாம்சத்தின்படி மட்டும் நடந்துறாதீங்க. Don't walk by flesh. உலகத்தின் வேஷத்தின்படி நடந்துறாதீங்க. Don't be conformed to this world. அது சாதாரணமா வெளியில தெரிந்தாலும் அதற்குள்ள உள்ள மாற்றங்களை கணிக்கிறதற்கு பகுத்தறியத்தக்கதாக உங்க மனதை புதிதாக்கிட்டே இருங்க. Though it appears very ordinary from outside, but you have to renew your mind very often to test and find and discern the changes that happens in it. அடிக்கடி மனதை புதிதாக்கிட்டே இருக்கணும். You have to renew your mind very often. நம்மை புதிதாக்குகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, ரீஅலைன் பண்றது தேவனுடைய வார்த்தை. It is the word of God that renews us, that realigns us and calibrates us. ஹல்லேலூயா. Hallelujah. வெளியில இருக்கிறத வைத்துக்கொண்டு நம்ம நிதானிக்க கூடாது. You should not discern based on the things that you see outside. வேத வசனம் நம்மை சத்தியத்திற்குள்ள நடத்தணும். The word of God should lead us into truth. இந்த நரி இருக்கு பாருங்க, உல்ஃப்னா என்னது? நரி தானே. ஓநாய். இந்த ஓநாய்களை வந்து பனி பிரதேசங்களில் வந்து எஸ்கிமோ என்று சொல்லப்படுகிற இனத்தினர் அதை வந்து ரொம்ப விரும்பி பிடிப்பாங்க. So these Eskimos really greatly prize these wolves. இது எதுக்குன்னு சொன்னா அவங்க வந்து 2 காரியங்களுக்காக இந்த ஓநாய்களை பிடிப்பாங்களாம். So they catch these wolves for 2 reasons. ஒன்று அவங்க ஓநாய் கறி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது இந்த ஓநாயின் மேலே இருக்கிற சருமம் இருக்கு பாருங்க, அதனுடைய அடர்ந்த முடி, அந்த 2க்காக அவங்க இந்த ஓநாய்களை பிடிப்பாங்களாம். First is that they eat this meat of this wolf, and second that fur of this wolf is very good quality, therefore they want it for that. இந்த ஓநாயினுடைய மேலே அடர்ந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து குளிருக்கு ரொம்ப நல்ல உடைகளை உண்டாக்க முடியுமா. So you can make a good woolen clothes using this fur of wolf. ஆனா இந்த ஓநாய்களை வந்து பிடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு சர்வசாதாரண காரியம் கிடையாது. But killing those wolves is not an easy job. ஆனா இந்த எஸ்கிமோக்கள் வந்து இந்த ஓநாய்களை பிடிக்கிறதுக்குனே ஒரு டெக்னிக் வச்சிருந்தாங்க. But these Eskimos have a technique to catch these wolves. அது என்னன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா, நல்ல ஒரு கத்தியை வந்து நல்லா தீட்டிடுவாங்களாம், நல்ல ஷார்ப்பாக தீட்டிடுவாங்களாம். First they will sharpen a knife.
தீட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீல் மாதிரி இருக்கு பாருங்க, கடல் பாறையா அது ஒரு மீன் சொல்லுவாங்க. அந்த மீனில் அந்த மீனுடைய ரத்தம் இருக்கு பாருங்க, அந்த ரத்தத்தில் நல்லா கொண்டு அப்படியே டிப் பண்ணுவாங்களாம் அதை. So then they will soak this knife in the seal blood. இதை தோச்சிட்டு அப்படியே வெளியே வச்சு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. Then after soaking it, they will freeze it. நல்ல பனி அது மேலே பட்டு ஃப்ரீஸ் ஆன உடனே திருப்பி எடுத்துட்டு வந்து சோக் பண்ணுவாங்க. So after it freezes well, then again they will dip it again and soak it in the seal blood. திரும்ப அந்த ரத்தத்தை கொண்டு போய் அப்படியே வெளியில பனியில வச்ச உடனே திரும்பி உறைஞ்சு போயிடும். And again when they place it outside it on the snow, it freezes again. இதை போல பல லேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீனினுடைய ரத்தத்தை வந்து திரும்ப 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 அது மாதிரி லேயராக போட்டு நல்ல தடிமனாக்கிடுவாங்க. So likewise they will cover the entire knife in layers upon layers of this frozen blood. இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்களாம், கொண்டு போய் பனியில் அப்படியே சொருகி வச்சிருவாங்களாம் அந்த கத்தியை. So they will go and they will keep the knife in the snow there. இந்த ஓநாய் இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணுமா, இந்த ரத்த வாடையை பார்த்த உடனே நேராக வருமா. So when there's wolves, they get that smell of that blood, they will come near that. அது பார்த்தா இப்போ ரத்தம் ஃபுல்லாக பல லேயரில் ரத்தம் அப்படியே உறைஞ்சு போன ரத்தம் வந்து இருக்கிறத பார்த்தா அதுக்கு வந்து இந்த குச்சி மிட்டாய் மாதிரி இருக்கும் அது பார்க்குறது. So when they see that a frozen blood in many layers, it resembles a popsicle to them. அது என்ன பண்ணுமா, அதில் நாக்கை வச்சு அப்படியே நக்கிட்டே இருக்கும். So it starts to lick it by its tongue. நக்க நக்க அந்த 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 ரத்தம் வந்து அப்படியே உருகி என்ன பண்ணோம்னா அது நாக்குக்கு அவ்வளோ இன்பமாயிரும். As they began to lick it, that blood will start to melt and that will be so sweet to them. அப்படியே அது மெய் மறந்துருமா அதில். They will be totally enticed. அப்படியே நக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரத்தில் அதுக்கு தெரியாம அந்த உறைந்து போன அந்த மீன் ரத்தம் இருக்கு பாருங்க, மொத்தமும் காலி ஆயிடும். So as they keep licking, totally forgetting themselves, that entire popsicle is now over. இப்போ இந்த உறைஞ்சு போன அந்த ரத்தத்தை வந்து நாக்கில் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தா என்னன்னா, நாக்கு வந்து அப்படியே ஹார்ட் ஆகிடும், அது வந்து உறைஞ்சிரும், மரத்து போயிடும். So as they keep licking that frozen blood, their tongue also gets numbed. இப்போ என்ன பண்ணுமா, இதுக்கு தெரியாது அந்த மீன் என்ன முடிஞ்சு போச்சுன்றதே அதுக்கு உணர்வே இருக்காது. So they won't realize that this seal blood is over. ஆனா இந்த டேஸ்ட்ல மதி மயங்கி அதை பார்க்காம அது பாட்டுக்கு திரும்ப திரும்ப நக்கிட்டே இருக்குமா. But they will not notice that this is over, but they keep on lick it again and again. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? Now what will happen? இது நக்க 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 இதுடைய நாக்கு ரெண்டா அறுந்துருமா. So as it continues to lick at the knife, its tongue cuts into two. அதுடைய சொந்த நாக்கு ரெண்டா அறுந்துரும், அந்த கத்தி பட்டு. So their own tongue is now cut into two by that knife. இப்போ அதுடைய ரத்தம் வெளியே வழிஞ்சிட்டு இருக்கும். Now its own blood is now oozing out. இது என்ன நினைக்குமா, நம்ம மீன் ரத்தம் என்ன டேஸ்டா இருக்குன்னு அது அப்படியே தன்னுடைய ரத்தத்தையே அது அப்படியே குடிச்சிட்டே இருக்குமா. So it will think that the blood of the seal is very tasty and it will start to lick its own blood. ஆனா அது நக்கிறது வந்து தன்னுடைய ரத்தம் அதுக்கு தெரியாது. But it is not aware that it is licking its own blood. அப்படியே நக்கி 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 கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அதுடைய உடம்புல உள்ள அத்தனை ரத்தமும் வெளியே வந்துடும். So as it keeps on licking it, in some time the entire blood from its body is out now. அதுக்கு தெரியாமலே அது ரத்தம் இழந்து அப்படியே செத்து கீழே விழுந்துருமா. Unknowing, it loses all its blood and it collapses and dies. அழகா அதை எடுத்துட்டு வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டு மேல இருக்க தோல் எடுத்துட்டு போயிடுவாங்க. And they will bring it and cook it and eat the meat and take the fur and do the business. நிறைய வேளை பிசாசு இப்படி தான் நம்மகிட்ட கொண்டு வர்றான். Many times Satan also bring things like this. பாவத்தை பாவம் மாதிரி காட்ட மாட்டான். It will not show sin as sin. எல்லாரும் செய்றாங்க, Everyone is doing this. இலவசமா கிடைக்குது, It is free of cost. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு, It is very beautiful to see. இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு தீங்கு செய்யாது, It will not cause you any harm. நாம கொஞ்ச நேரத்துல நிறுத்திடலாம், You can stop it after a while. நமக்கு கண்ட்ரோல் இருக்கு, We have control. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை நம்ப வச்சு என்ன பண்ணுவான்னா நம்மளை அதுக்கு அடிமையாக்கிடுவான். It will say all these things and make us to believe it and make ourselves slave to them. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். This verse is very important. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், His own iniquities entrap the wicked man, தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். and he is caught in the cords of his sin. இதற்கு நாம் எச்சரிப்பா இருக்கணும். We should be careful about this. எப்படி எச்சரிப்பா இருக்கிறது? How can be careful? ABC abstain, பாவத்தை தவிர்த்து விடு, அதை விட்டு விலகி ஓடு. Abstain from every form of evil. ரெண்டாவது, நீ பாவத்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு, எச்சரிப்பாயிரு, மனத்தெளிவுள்ளவனாயிரு. Second, beware of evil or be sober minded, be watchful about evil. மூன்றாவது,
இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து விடாதே. Second, confirmation. Do not be conformed to this world. உனக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கட்டும். Let there be a difference between you and the world. சமரசம் செய்யாதே. Don't compromise with the world. இதுல விடுதலை பெறக்கு ஒரு முக்கியமான காரியத்தை 23ஆம் வசனத்துல சொல்லுகிறார். In verse 23, he says an important word to get deliverance from this. இப்படி பாவம் இவனை பிடித்துக் கொள்வதற்கும் பாவ கயிறுகள் இவனை கட்டுவதற்கும் காரணம் என்னன்னு கேட்டா, What is the reason why this iniquities entrapped him and he was caught in the cords of his sin? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 23 says, அவன் புத்தியை கேளாததினால் மடிந்தான், தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போனான். He shall die for lack of instruction, and in the greatness of his folly he shall go astray. ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், The Holy Spirit is convicting us. கற்பிக்கிறார், He is teaching us. போதிக்கிறார். He is teaching us. கேள்ப்போம், Let us listen him. அதை நாம் பின்பற்றுவோம். Let us follow his word. சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாரா. May the Lord preserve us that we not be entrapped in it. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி. Our loving God, thank you for the good word that you have spoken with us. நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எதிலேயும் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். Lord, preserve us that we may not be entrapped in any of these things, Lord. பிசாசானவன் எத்தனையோ விதத்துல பாவத்தை மறைத்து மூடி மெருகேற்றி அழகுபடுத்தி எங்களிடத்திலே கொண்டு வரலாம். Lord, Satan may beautify, cover, conceal, hide and bring sin in any form to us, Lord. ஆண்டவரே, அந்த பாவம் எங்களுக்கு முன்பாக வரும் பொழுது அதிலிருந்து விலகி ஓட எங்களுக்கு கிருபை தாரும். Lord, when the sin come before us, give us grace to abstain from this evil, Lord. ஆண்டவரே, பாவத்தை குறித்து எச்சரிப்படைந்து வாழ கிருபை தாரும். Give us grace to be aware of the sin and live accordingly, Lord. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போய்விடாதபடி எப்பொழுதும் கர்த்தாவே, உமக்கு பிரியமான சித்தம் என்னதென்று, நன்மை என்னதென்று நாங்கள் எப்பொழுதும் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனதை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கும் ஆண்டவரே. Lord, above all, let us not be conformed to this world, Lord, but Lord, renew our mind that we may discern what is the will of God, what is good and acceptable and perfect, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை